என்னடாப்பா ஆட்கள் வர கூட தெரியாமல் கண்டியை ஒத்து பார்த்துட்டு இருக்கிற என்ன எதுவும் விசேஷமாக எதுவும் நியூஸ் போதும்? ஓ நீங்களா இல்லையாண்ணே, இந்த பாருங்க இந்த அரசியல்வாதிகள் படுற பாட்டு பாருங்க, ஒரு மனுஷர் என்ன மாதிரி கதைக்கணுமென்று தெரியாத இந்த அரசியல்வாதிகள் பேர் அப்படியெல்லாம் கதைக்கிறாங்களேன்றதை தான் பார்த்து இவங்களை எல்லாம் போய் தெரிவு செய்துகள் என்று பார்த்து கொண்டிருக்கிறேன். தம்பி, இது அரசியல்வாதிகள குணம் இப்படித்தான் அவங்களையெல்லாம் மாற்ற இல்லாதப்ப அதான் முந்தி சொல்லுவாங்க, நாங்கள் படிக்கிற காலத்தில் போக்கற்றவனுக்கு போலீஸ்கார உத்தியோகம் என்றும் வழியற்றவனுக்கு பாத்தியார் உத்தியோகம் என்றும் ரெண்டும் கெட்டவனை தான் பத்திரிகையாளர் என்று சொல்லுவாங்க. இப்போ நான் ஒன்று புதுசாக சொல்கிறேன் கேட்டுக்கோள், இந்த உடுப்பு இல்லாதவனைத்தான் அரசியல், உடுப்பு போடாதவன் தான் அரசியல்வாதி என்று நான் சொல்ல வரேன். ஏனென்றால் அவங்களுக்கு வெக்கம் ரோசமன்றது ஒன்றும் இல்லாதவன் தான் இந்த அரசியல்வாதி. அதுதான் நான் சொல்கிறேன், உடுப்பில்லாதவன் அரசியல்வாதி, உடுப்பு போடாமல் திரிகிறவன் தான் அரசியல்வாதி என்று இந்த 4வது சொல்லையும் அந்த இதோடு சேர்த்துக்கொண்டால் நல்லா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் நல்லா சொன்னீங்க. அதில் பாருங்க, ஒவ்வொருத்தரும் இந்த ஃபேஸ்புக்கில் எழுத பாருங்க, கௌரவமான அரசியல்வாதி, கௌரவம் இல்லாத அரசியல்வாதி, ஒரு செம்மறை கூட்டம் என்றான். ஐயோ, இப்படியெல்லாம் இந்த அரசியல்வாதி என்ற நிலை வந்துட்டுன்றதுக்கு பெரிய ஒரு கவலையாக இருக்காங்க. அது இல்லையடாப்பா, செம்மறை கூட்டம் என்று இந்த அரசியல்வாதிகளை சொல்லக்கூடாது. இவங்களை தெரிவு செய்து அனுப்புனாங்களே மக்கள், அந்த மக்களைத்தான் செம்மறை கூட்டம்னு சொல்லணும். செம்மறை கூட்டம்ன்றா முதல்ல என்னன்னு தெரியுமோ? எங்களை படிப்பிக்க எங்களோட தமிழ்வாதி சொன்னார், ஒரு பட்டிக்கை செம்மறை அடைச்சிருக்கிற ஒரு பட்டிக்கலையாம் ஒரு அப்போ பட்டியலை திறந்து விடுறான், அப்படி எழும்புனான். அப்போ பட்டியை திறந்து விடைக்க அப்போ அந்த பெனமட்டையால் அந்த பட்டியல் அடைச்சிருக்கும். அப்போ ஒருக்கா திறந்து விடைக்க ஒரு பெனமட்டை கீற்றில் உள்ள ஒரு பனிமட்டை அந்த குறுக்கா வந்து விழுந்துட்டு, விழுந்தா போல் திறந்து விட்டோன்னே இல்லை முதல் வந்த செம்மறி என்ன செய்திருக்கு, அந்த பெனமட்டை கிடக்குத்தானேன்ட்டு அது துள்ளி வெளியில் வந்திருக்கு. அது அந்த துள்ளிலேயே அந்த பெனமட்டை கீழே விழுந்துட்டு, அப்போ பின்னால் வந்ததை செம்மறி கூட்டம் ஆடெல்லாம் என்ன செய்துச்சு, அதுகளும் துள்ளி 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 தான் வெளியில் வந்தது. அதைத்தான் செம்மறை ஒன்று என்னத்தை செய்யுதோ அதை பார்த்து பின்னால் உள்ளதும் செய்யுமென்றது தான் எங்களுக்கு அப்போக்கே வாத்தியமையார் எங்களை பேசி படிப்பிக்க சொல்கிறது. இதுதான் செம்மறை கூட்டம்னு சொல்கிறது. ஏற்கனவே அந்த தடி விழுந்துட்டு தெரிஞ்சும் பின்னால் வர்றது துள்ளி துள்ளி பாயுதுன்றதை தான் செம்மறை கூட்டம். அந்த செம்மறை கூட்டத்தை சேர்ந்ததுகள் நான் இன்றைக்கு இந்த அரசியல்வாதிகளை தெரிவு செய்திருக்கு. அப்போ இந்த அரசியல்வாதிகள் செம்மறை கூட்டங்கள் இல்லையாப்ப, அந்த அரசியல்வாதிகளை தெரிவு செய்த மக்கள் கூட்டம் இருக்கல்லோ, அதுதான் அப்பன் செம்மறை கூட்டங்கள். நல்ல வாடியாக சொன்னீங்களே. ஐயோ, இந்த அரசியல்வாதிகளும் இந்த சமூக வலைத்தளங்களும் ஒவ்வொரு மீட்டிங்களையும் இந்த அரசியல்வாத படுற பாடுகளை இந்த ஹிந்தியில் பார்த்து ரசித்து கொண்டு இருக்க வேண்டியதான். சரி, என்ன வேறு என்னங்க துளைக்கு பயணம் ஓமாடாப்பா, நானும் கடைக்கொருக்கா போக கொண்டு வந்தேன். சரி பாவம் 2 பேரும் கதைக்கு போவோம். Hello, welcome to our channel. If you like our videos, please don't forget to subscribe and click the bell icon to get notified of our latest videos. Thanks for watching. See you next time.